குழந்தைய பார்த்தோன்னே காவேரி வந்து அப்படியே வந்து கட்டி வந்து முத்தம் கொள்றாங்க. அடுத்து வந்து சொல்றாங்க, "உனக்கு ஒண்ணும் ஆகல. நீ நல்லா தான் இருக்கடா செல்லக்குட்டி" அப்படின்றாங்க. "மிஸ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மிஸ். ப்ளீஸ் மிஸ் என்ன கூட்டிட்டு போயிடுங்க மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அழறா. "ஒண்ணும் இல்லடா, பிரச்சனை இல்ல. கூட்டிட்டு போக தான் நாங்க வந்திருக்கோம். அப்பா பாரு இங்க தான் இருக்காரு" அப்படின்னோனே, அப்பான்றாங்க. உடனே வந்து அவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்ட்டா அந்த டைம்ல வந்து போலீஸ்க்கு வந்து பொ முன்னாடியே சொன்னதால போலீஸும் அங்க வந்துடுறாங்க. போலீஸ் வந்து அங்க ராகவையும் அடுத்த அடியாட்கள் எல்லாரையுமே வந்து இங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. சார் நான் மொத்த டீட்டெயிலா கம்ப்ளைண்ட் வந்து அப்புறமா தரேன் சார். முதல்ல இவங்கள கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னோனே, விடமாட்டேன்டா, உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்லிட்டே போறாரு. இங்க குழந்தைய பார்த்தோன்னா, அப்பா அப்படின்னு சொன்னோனே குழந்தைய வந்து கட்டிக்கிறாரு. உனக்கு ஒண்ணும் இல்லலடா, அவங்க எதுவும் பண்ணலல்ல, என்னை எதுவும் பண்ணலப்பா. ஆனா அவங்கள என்னை கூட்டிட்டு போய் தான் வச்சிருந்தாங்க. சரிடா, நீ ஏன் அவங்க கூட போன? அப்பா வராம யார் கூட போகக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்கேன்ல உன்கிட்ட அப்படின்னோனே, நீங்க வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. அதனால தான் நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் போனேன்ப்பா. சாரிப்பா அப்படின்னு குழந்தை கட்டிக்கிறாங்க. சரி, ஒன்றும் இல்லைடா, நல்லா ஆயிட்டல அப்படின்னோடனே, தாத்தா அப்படி சொல்கிறாங்க. வாடா செல்லம் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து அன்பரசம் வந்து கட்டிக்கிறாரு. உனக்கு ஒன்றும் இல்லைலடா, ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்றாங்க. இது கெட்ட நேரம் இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாருமே புலம்புறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து ரூமில் குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பால்லாம் கொடுத்து, ஒன்றும் இல்லைடா செல்லக்குட்டி, ஒன்றும் ஆகலை, நீ கவலைப்படாத அப்படின்னோடனே, மிஸ் இதுக்கப்புறமா என் கூட இருப்பீங்களா மிஸ்? என்னை உங்களுக்கு பிடிக்கலையா மிஸ்? அதனால தான் என்னை வர வேணாம்னு சொல்லிட்டீங்களா? சாரி காவேரி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் கூட நீ வந்திருந்தேன்னா இந்த மாதிரி உனக்கு ஆயிருக்காது. சாரிடா அப்படின்னோடனே, பரவாயில்ல மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்கிறாங்க. மிஸ் இதுக்கப்புறம் என்கிட்ட பேசுவீங்களா மிஸ்? நீங்கள் என் கூட இருப்பீங்களான்னொன்னே, கண்டிப்பாக இருப்பேன். நீ என் வீட்டுக்கு கண்டிப்பாக வரலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் தான் தப்பாக நடந்துக்கிட்டேன். சாரிடா அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்தி குழந்தைய தூங்க வைக்கிறாங்க காவேரி. இது வந்து தூங்க வச்சுட்டு காவேரி வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே எல்லாருமே அப்படி பார்த்துட்ருக்காங்க. குழந்தை ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அவள் நல்லா இருக்கா. கொஞ்சம் பயந்துட்டா, வேறு ஒன்றும் கிடையாது. நான் சமாதானப்படுத்தி தூங்க வச்சுருக்கேன். நீங்கள் யாராவது ஒருத்தர் அவள் கூட இருங்க அப்படின்னோடனே, நான் போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து போகிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே, மிஸ் உங்களுக்கு தப்பாக நினைக்கலன்னா நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த டைமுக்கு மேலே உங்களுக்கு வண்டியெல்லாம் கிடைக்காது மிஸ் அப்படின்னோடனே, நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா ட்ராப் பண்ணிடுறேன், இல்லைனா நான் கேப் புக் பண்ணுறேன்னொன்னே, பரவாயில்ல சார் நீங்களே ட்ராப் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. சரிங்க வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு வந்து அவர் வந்து கிளம்புறாரு. விஜய் தாத்தா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அடுத்து வந்து இங்கே வந்து காவேரி விஜய் வண்டியில் போயிட்டுருக்காங்க. அப்போ குழந்தை ரொம்ப பயந்துட்டா. எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க, எல்லாம் என்னால் தான் ஆச்சு. நான் குழந்தைய கூட்டிகிட்டு போயிருந்தேன், இந்த மாதிரி ஆயிருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி புலம்பிகிட்டே வராங்க. உடனே வந்து காவேரி அதுக்கு விஜய் எந்த பதிலுமே சொல்லாமல் வராரு. அதை பார்த்துட்டு காவேரி குழம்புறாங்க. எப்போவுமே கலக்கல்னு பேசிட்டே வருவார், ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வராங்க. வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. உங்கள் வீடு வந்துருச்சு மேம் அப்படின்னோடனே, அப்படி சரி ஒன்றும் புரியாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் மிஸ் அப்படின்றாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே, மிஸ் சாரி மிஸ், நான் பண்ணது எல்லாமே வந்து விளையாட்டுக்கு பண்ணது, அது விபரீதமாக மாறி போச்சு. நீங்கள் என்ன தப்பாக நினைக்கிற மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இப்படி நடக்கவே நடக்காது. உங்ககிட்ட எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் இதுக்கப்புறம் நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஆனால் அதுக்காக என் குழந்தைகிட்ட கோவத்தை காட்டிடாதீங்க மிஸ், ப்ளீஸ் மிஸ். அவள் அம்மா இல்லாத பொண்ணு, அவள் பாவம் அப்படின்னோடனே காவேரிக்கு அப்படியே தவிக்கிறாங்க. இப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் மிஸ், இவ்வளோ நாள் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி மிஸ், நீங்கள் இவ்வளோ தப்பாக நினைப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாரு விஜய். சார் ப்ளீஸ் சார் அப்படிலாம் பண்ணாதீங்கன்னொன்னே, இல்லை மிஸ் நான் எவ்வளோ டீஸ் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து குழந்தைய விட்டுட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துருப்பேன். இப்போ தான் எனக்கு புரியுது நடந்த விஷயத்துக்கு எல்லாமே யோசனை பண்ணி பார்க்கும்போது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது மிஸ், தயவுசெய்து என் குழந்தைகிட்ட மட்டும் தயவுசெய்து பிரிஞ்சு இருக்காதீங்க. என் மேலே இருக்க கோவத்தை குழந்தைகிட்ட காட்டுறாதீங்க மிஸ், ப்ளீஸ் மிஸ் அப்படின்னோடனே, சாரி சார் நான் தான் கொஞ்சம் பரவாயில்ல மிஸ், யார் உங்கள் நிலைமையில் இருந்தாலும் அப்படி தான் நடந்துப்பாங்க, அதே தான் நீங்களும் நடந்துக்கிட்டீங்க. நான் பண்ணதான் தப்பு, உங்ககிட்ட நான் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன், அதுதான் தப்பு. இதுக்கப்புறம் இப்படி நடக்காது, ப்ராமிஸாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் இப்படி நடக்கவே நடக்காது மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே காவேரிக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குது, என்ன இப்படி ஃபீல் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வரானே காவேரி அவங்க அம்மா பார்த்துட்டு, என்னடி ஆச்சு, இப்போ குழந்தை நல்லா இருக்கால, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு பதறி போகிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா நீ பதறி போகாத, குழந்தை இப்போ நல்லா தான் இருக்கா, நான் தூங்க வச்சு தான் வந்தேன். நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து விஜய் தம்பி ஃபோனில் சொல்லிச்சுடி, எனக்கு ரொம்ப பயந்து போயிட்டேன்டி, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நல்லா இருக்கால, என் பேத்திக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சொல்கிறேன்னொன்னே, ஆமாடி அவளும் என் பேத்தி மாத்தானே, அதுக்காக சொன்னேன்டி அப்படின்னோடனே காவேரி, ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து போகிறாங்க.